வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்கள் கூட ஒரு ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். ப்ரான் கிரேவி. அதுக்கு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1 கேஜி ப்ரானுக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக ஒரு 2 நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். டீட்டெயில் மெஷர்மெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, கொஞ்சோண்டு கல்பாசி, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பிரியாணி இலை, அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய் 2 போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி சீக்கிரம் வசிகிறதுக்கு கொஞ்சம் போல் கல் உப்பு சேர்த்து லேசாக கிண்டிட்டு மூடி போட்டு வச்சுட்டோன்னா சட்டுன்னு வெந்துடும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். அதோட ப்ரானையும் சேர்த்து கிளறி தண்ணியை ஊற்றாமல் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ப்ரானே நிறைய தண்ணி விடும் பார்த்தீங்களா? நான் தண்ணியும் ஊற்றாமல் தான் க்ளோஸ் பண்ணேன். ஆனால் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் க்ளோஸ் பண்ணாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா நல்ல ஒரு ட்ரை ரோஸ்ட்டாக கிடைக்கும். நான் இன்றைக்கி தேங்காய், பாதாம், கசகசா சேர்த்து அரைச்சி ஊற்றிருக்கேன். மூடி போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா கிரேவி ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வரேன்.